மாதமும் நீங்கள் கட்டுற அந்த 1000 ரூபாய்க்கு மதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. மொத்தம் 18 மாதம் குழுக்கள் நடக்கிறது. இந்த 18 மாதமும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு திடீர்னு வீட்டு மனை பரிசு கிடச்சிருச்சுன்னா வீட்டு மனை இலவசமாக ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆமாம், ஏர்போர்ட்டு வருதுன்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம். நாங்கள் இப்போ சைட்டு பார்த்துருக்கல, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்தே வந்துடலாம் நம்ம சைட்டு. ஆமாம், அதனால வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இடம். திருவேலங்காட்டில் மாபெரும் வீட்டுமனை விற்பனை. உண்மையிலே ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகாமையில் அப்படிங்கிறது ரொம்ப பொருந்தும். ஏன்னா நான் வந்து சைட்டுக்கு நேரடியாக போனேன். இன்னொன்று, இதை யார் பண்ணுறா அப்படின்னா அஞ்சா மார்க்கெட்டிங் இதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. இதை மொத்தமாக தான் நம்ம பைசா கொடுத்து வாங்கணுமா அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏன்னா நடுத்தர மக்களும் பயன்பெறணுங்கிறதுக்காக தான் அஞ்சா மார்க்கெட்டிங் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இதை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் நீங்கள் கட்டினா போதும். ஒவ்வொரு மாதமும் குழுக்கள் பரிசு நடைபெற்று வருது. இதில் முதல் மாதமே உங்களுக்கு குழுக்கள் பரிசு விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு வீட்டு மனை பரிசாக இருக்குது. சரி, மற்றவங்களுக்கெல்லாம் பரிசு இருக்கான்னு பார்த்தா ஒரு 10-15 லிஸ்ட்டு வச்சுருக்குறாங்க. கோல்டு நாணயம் பரிசாக கொடுக்குறாங்க, அப்புறம் ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க, கிரைண்டர் கொடுக்குறாங்க, சோஃபா செட்டு கொடுக்குறாங்க. இப்படி நிறைய பரிசு தொகைகள் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கட்டுற அந்த 1000 ரூபாய்க்கு மதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. மொத்தம் 18 மாதம் குழுக்கள் நடக்கிறது. இந்த 18 மாதமும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு திடீர்னு வீட்டு மனை பரிசு கிடச்சிருச்சுன்னா வீட்டு மனை இலவசமாக ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வேறு இதில் வந்து ஒரு 10 சீட்டு போட்டிருக்கேன். ஏன்னா ஏதாவது ஒன்று நம்மளுக்கும் அதிர்ஷ்டம் அடிச்சிச்சுன்னா நம்ம ஒரு இடத்த வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான இதை நடத்தி பக்கத்தில் பிளாட் விழுந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அங்கேருந்து நாளைக்கு வீடு கட்டிட்டு போனால் கூட ஏர்போர்ட் இருக்கிறதுனால. ஆமாம், ஏர்போர்ட்டு வருதுன்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம். நாங்கள் இப்போ சைட்டு பார்த்துருக்கல, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்தே வந்துடலாம் நம்ம சைட்டு. ஆமாம், அதனால வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இடம். எதுக்கு? ஆமாம், சில இடத்துல வந்து இங்கே பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டருமாங்க. அப்படி இல்லவே இல்லை. நீங்கள் நேரடியாக வந்து சைட்டை கண்டிப்பாக பார்க்கணும். இது என்னுடைய பர்சனல் ரெக்வெஸ்ட்டு. நீங்கள் வந்து நேரடியாக சைட்டை பாருங்கள். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கணுன்னு இடம் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் கண்டிப்பாக பயன்பெறணும். குழுக்கல்ல விழல அப்படின்றவங்க மேடம் பார்த்தாங்க. 18 மாதம் முடிஞ்சு மேடம் வந்து குழுக்கல்ல விழல, அவங்களுக்கு விழல சொன்னாங்க இல்லைங்களா? விழாதவங்களுக்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சிது? என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படியே வந்து ரிட்டர்ன் கொடுத்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதை கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஆமாம். அது போக விழுந்து ஒன்றுமே விழலை அப்படின்னா அந்த 18,000 ரூபாய் கூட 2 ரூபாய், அதாவது 4 ரூபாய், 22,000. அதாவது 18 மாதம் நீங்கள் கட்டுறீங்க. அதில் உங்களுக்கு எந்த ஒரு குழுக்களுமே விழலை. அச்சோ போச்சேன்னு வருத்தமே படாதீங்க. கூட 4 ரூபா போட்டு 22 ரூபாய் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. 40,000, மொத்தம் 40,000 ரூபாய். 40,000த்துல இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க 1/4 மனை இடம் பாக்குறீங்க. திருவிழாங்காட்டுல ஒரு 1/4 மனை இடம் பாக்குறீங்க. 1,80,000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு 40 நாள் கழிச்சு போக எவ்வளவு கொடுக்கணும்? நீங்க இப்படி மேக்ஸ் எல்லாம் நீங்க கேட்கறதுக்கு உட்கார வச்சுக்கலாம். எந்திரிச்சு போயிடுது. சரி, ஓகே. 40 நாள் கழிச்சது போக உங்களுக்கு 1,40,000. எனக்கு புரியல, பாக்குறவங்களுக்கு புரியும். ஆமா ஆமா, 1,40,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்மளுக்கு பக்கத்துலேயே பிளாட்டு, பட்டா சிட்டா அடங்கல் எஃப்எம்டி லிஸ்ட்டு பத்திரம் தாய் பத்திரத்தோடு கொடுத்துட்றாங்க, டாக்குமெண்ட்டோட. அப்போ நம்மளுக்கு பிளாட்டு கிடச்சிச்சு. மீதி பணத்தை என்ன பண்ணுவோம்? கையில் சேமிப்பில் இருக்கிற காசை போட்டு இடத்த ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பத்திரத்தை கையோடு வாங்கிட்டு வந்துடலாம் இல்லையா? அதை லோன் மாதிரி பண்ணிவிட்டு மீதி பணத்துக்கு லோனை போட்டுட்டு மாதம் மாதம் அதை கட்டிட்டு வந்துட்டு எப்போ முடியுதோ அப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா? பேங்க்ல லோன் மூலம் பண்ணிக்கலாம். இனிஷியல் அமௌண்ட் இருக்கு உங்களுக்கு, எல்லாமே நீங்களே ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. எல்லாமே அஞ்சான் மார்க்கெட்டிங்கே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ வந்து பேங்க் லோனும் அவங்க வாங்கிக்கலாம். அப்போ 18,000 கட்டுறதுனால எத்தனை பர்பஸ் முடியுது? ஆமா, 3 and 4 and 5 and பர்பஸ் வருது. அதனால குழுக்கல்ல விழுது, குழுக்கல்ல விழாட்டியும் பொருள் விழுது, பொருள் அதுக்கப்புறம் கட்ட வேண்டாம் வேற. இப்போ 2வது மாசத்துலேயே ஒருத்தருக்கு விழுந்ததுன்னு சொல்றாங்க. 2வது மாசத்துல விழுந்ததுன்றதுனால அவங்க எவ்வளவு கட்டியிருப்பாங்க? 2,000 ரூபாய் கட்டியிருப்பாங்க. மீதி அப்போ 1,80,000 ரூபாயில 2,000 ரூபாய் கழிஞ்சு போக அப்போ 1,70,000 8,000 கட்டணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம். ஆமா, வருதா? வருது. மொத்த பைசா கட்ட வேண்டாம். அதை தான் நான் சொல்றேன். அதாவது நீங்க கட்டுற அந்த 1000 ரூபாய் ஒர்த்தபுள். திடீர்னு உங்களுக்கு வந்து
சிட்டை கையை விட்டு எடுக்கும்போது உங்கள் நம்பர் வந்துட்டுனா கவலையப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு வீட்டு மனை ஃப்ரீயாக கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க. 1000 ரூபா தான் அந்த வீட்டு மனையோட மதிப்பு. ஆனால் அதோட மதிப்பு வேற. அந்த குழுக்கள்ல அந்த பரிசு கிடைக்கணும். ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த மாதிரி ஸ்கீமில் சேர்றவங்களுக்கான மேடம் பேசியிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்குன்னு யாரெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு நம்பர் தெரியும். 9710465126 நம்பர் தெரியும். அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். கண்டிப்பாக இதில் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம், உடனே உங்களுக்கு என்னன்றது நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு இன்னும் புரியலன்னா இன்னும் 4-5 தடவை புரிஞ்சு கேட்டுக்கலாம். அப்படியும் புரியலன்னா anja.in ANJAA anja.inக்கு கூகுளில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் எல்லாமே தெரியும். உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், அதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய் அதிலே நீங்கள் கட்டிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு 1000 ருபீஸ் ஸ்கீமுக்கான ஒரு விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் வந்து சின்ன வயசு 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் கட்டணுமா, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் கட்டணுமா, வயசானவங்க தான் கட்டணுமா, இல்லை ஏழை கட்டணுமா, நடுத்தர கட்டணுமா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், நிலம் வாங்குகிறோம், குழந்தை பேரில் கூட தான் வாங்குகிறோம் இல்லையா, பெரியவங்க பேரையும் கூட தான் வாங்குகிறோம். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். உங்கள் விருப்பம் எங்கள் விருப்பம், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏன்னா திருவேலங்காடு இப்போ வந்து பயங்கர ஒரு சிட்டியாக மாறிட்டு வருது. ஏன்னா ஏர்போர்ட் வரப்போது, அதுக்கப்புறம் அதோட வேல்யூவே எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இடம் வாங்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பாக சேர்த்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அஞ்சா மார்க்கெட்டிங்கை தொடர்பு கொடுங்க. திருவேலங்காட்டில் இடம் வாங்குங்க, பயன்பெறுங்க. அதுவும் தவணை முறை அதனால் தவணை முறையில் இருக்கக்கூடிய இடம். தவணை முறையை விடுங்க. இப்போ நாங்கள் ரெடி கேஷ், என் கையில் காசு இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே யோசிக்காதீங்க. ஏன்னா இப்போவே குடியேறதுக்கு தகுந்த இடம் தான் அவங்க கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் ரெடி கேஷ் கொடுத்து உடனே வாங்கிக்கலாம், புக் பண்ணிக்கலாம்ல மேம்? ஆமாம், பண்ணலாமே. ரெடி கேஷ் இப்போ ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பவுன் நகை வாங்கணுன்னாலே 1 லட்ச ரூபா கிட்ட நெருங்கிருச்சு. ஸோ நம்ம லைஃப் லாங் வாழ போகிற ஒரு இடத்துக்கு, அதுவும் திருவேலங்காடு அப்படின்றது திருவள்ளூர்ல இருந்து எவ்வளோ நேரம் ஷாப்பிங் திருவிழாங்க பாருங்க. அப்புறம் என்ன, நாங்கள் இருக்கிறது வேப்பம்பட்டு தான். திருவேலங்காடுங்கன்னா அப்போ திருவேலங்காடா? ஆமாம். அங்கேருந்து எவ்வளோ தூரம்? ஆனால் ஒன்று எனக்கு அந்த வழி தெரியல. பட் ஆனால் இறங்கின ரூட்ல இருந்து நாங்கள் அப்படியே நான் காரில் வந்துட்டு பக்கம், ரொம்ப பக்கமாக இருந்தது. ஆப்போசிட், அதாவது நல்லா கேட்டுக்கங்க, திருவேலங்காடு டிக்கெட் கவுண்டருக்கு ஆப்போசிட்லேயே நம்ம இடம் இருக்குது. ஸோ வந்து நம்ம எங்கேயும் ரொம்ப தூரம்லாம் நீங்கள் நடக்க போகிறது சொன்னாங்க. இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு பண்ணை நிலம் வாங்கணும் அப்படின்னா 25 லட்சம் 30 லட்சம் எல்லாம் வாங்க முடியாது. அப்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ டிடிசிபி அப்ரூவ்டு ரேரா அப்ரூவ்டு இருக்கிற இடம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இப்போ இடம் இருக்குது. திருவேலங்காடு 1 கிலோமீட்டர்ல இடம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்போ ரேரா அப்ரூவ்டு இருக்குது. அது எவ்வளோ தெரியுங்களா? கால் மணியே 1,65,000 தான். ஓ சரி சரி சரி. 1 கிலோமீட்டரில் இது எதிர்க்கிறது சொன்னால் 1 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1,65,000 உங்களுக்கு கால் மணி இருக்குது. அது டிடிசிபி அப்ரூவ் ரேரா அப்ரூவ்டு. நீங்கள் ஒரு 10 மணி வாங்கி ஒன்றா இது பண்ணிவிட்டு நீங்கள் மரம் செடி கொடி வச்சுட்டு ஒரு வீடை கட்டி வச்சுட்டிங்கன்னா அது நாளைக்கு என்ன ரேட்டு ஆகும்? கண்டிப்பாக பெரிய லெவலில் இப்போ கோடி கணக்காக போகும். அது உங்களுக்கு ஏன்னா பக்கத்தில் ஷிப்கார்டு வருது, ஏர்போர்ட் வருது, காலேஜ் வருது, உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது, ட்ரெயின் விட்டு இறங்கினா வீடும் வருது. அதனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரெடி கேஷ் கொடுத்து வாங்கி கண்டிப்பாக எதுனாலும் நீங்கள் அஞ்சா ட்ரேடிங் வந்து அஞ்சா மார்க்கெட்டிங் எதுனாலும் நீங்கள் அஞ்சா மார்க்கெட்டிங் தொடர்பு கொள்ளுங்க. மேடம் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை விளக்குறாங்க. அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, கரெக்டாக சொல்லிடுவாங்க. எங்கே இடம் வாங்கணும், எங்கே வாங்கக்கூடாது, எங்கே வாங்கினா இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு வந்து அது வேல்யூ அதிகமாகும், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியுது. நீங்கள் வந்து கேட்டுக்கங்க. தேங்க்யூ. செம்பேடு ஊருக்கு அங்கே நம்மளுக்கு ஃபார்ம் லேண்ட் இருக்குது. ஓகே ஓகே. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே பாருங்கள், சென்னைக்கு 25 கிலோமீட்டர்லேயே 200 ரூபா தான். அந்த 200 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டில் இப்போ ஆஃபர் போட்டுக்கோ 150 ரூபா தான். ஓகே ஓகே. சரி. ஸ்கொயர் ஃபீட்டு 150 ரூபா. 22,500 சதுரடி 10,500 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறுமனே பார்த்தீங்கன்னா ஒரு 16 லட்சத்துக்கு தான் வரும். ஓகே. பாருங்க, பங்களா டைப்பில் வீடு கட்டலாம். சரி சரி சரி. வீடு கட்டலாம். வெறும் 10,500 சதுரடினா இந்த மாதிரி வந்து ஒரு 4 மடங்கு மேடம். ஓகே ஓகே. 4 மடங்கு இருக்கும். அப்போ அது வந்து எவ்வளோ வருது? வெறும் 16 லட்சம் தான் வருது. ஓகேங்களா? சரிங்க. ஃபார்ம் லேண்ட் இருக்குது, அதுவும் நீங்கள் வாங்கலாம். அதனால நீங்கள் மேடமாக வந்து தொடர்பு கொள்ளுங்க. தேங்க்யூ. ஓகே.